மனிதர்களை போன்ற மற்றொரு இனம். மனித பரிணாம வளர்ச்சி குறித்து நாம் தற்போதைய கருத்துக்கு ஒரு புதிய அடி கிடைத்திருக்கிறது. சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நவீன மனிதர்களின் மூதாதையர் வேறொரு ஆரம்பகால மனிதர்களோடு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்ததற்கான புதைபடிவ ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஹோமோ நலேடி எனப்படும் அந்த மனித இனம் நவீன மனித இனம் பூமியில் தோன்றுவதற்கு முன்பே அழிந்து விட்டதாக முன்பு கருதப்பட்டது. தற்போதைய கண்டுபிடிப்பு அந்த கருத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. யோ என்று பெயரிடப்பட்டுள்ள மனித எலும்புக்கூட்டின் உதவியுடன் ஆய்வாளர்கள் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்கின்றனர். மண்ணில் புதையுண்டு பத்திரமாக இருந்த அந்த எலும்புகளை கொண்டு ஹோமோ நலேடி என்கிற இனம் 2,30,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளனர். முன்பு கருதப்பட்டதை விட இவர்கள் வாழ்ந்த காலம் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமானது. தென்னாப்பிரிக்காவின் இந்த பகுதியில் புதிதாக இனம் காணப்பட்டுள்ள இந்த மனித இனமும் நவீன மனிதர்களின் மூதாதையர்களாகவும் ஒன்றாகவும் வாழ்ந்திருக்கலாம், ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியின் குகைகளுக்குள் விஞ்ஞானிகள் இந்த புதிய மனித இனத்தின் எலும்புக்கூடுகளை கண்டெடுத்தனர். நிலத்துக்கு அடியில் 30 மீட்டர் ஆழத்தில் பாறை இடுக்குகளில் புகுந்து கும்மிருட்டில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் நூற்றுக்கணக்கான எலும்புகளையும் பற்களையும் அங்கே கண்டெடுத்தனர். மனித மூதாதைய இனத்தவர் இறந்தவர்களை இங்கே புதைத்திருக்க கூடும் என்பதை இந்த சான்றுகள் உணர்த்துகின்றன. அத்தகைய சடங்குகளுக்கான முதல் சான்றாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குறிப்பிட்ட இனத்தவர்கள் 2 கால்களில் நடந்திருக்கின்றனர். ஆரஞ்சு பழ அளவிலான சிறிய மூளையை கொண்டிருக்கின்றனர். இதற்கு முன் அறியப்படாத குகை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நியோவின் எலும்புக்கூடு எதிர்கால ஆய்வுக்கான திசையை காட்டுகிறது. நவீன மனிதர்கள் இந்த பூமியில் வேறு யாருடன் எல்லாரும் வாழ்ந்தார்கள் என்பதற்கான கூடுதல் தகவல்கள் இந்த ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் புதையுண்டு இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தற்போதைய மனித இனத்தின் அடிப்படை தொழில்நுட்பங்கள், உபகரணங்கள், மரபுகள் போன்றவை நமக்கு முன்பு இந்த பூமியில் வாழ்ந்தவர்களிடையே இருந்திருக்கலாம் என்ற யோசனையை புதிய கண்டுபிடிப்பு உருவாக்கியுள்ளது.